கிரகத்தை மோசம் சொல்லாமல் சொல்லுங்கள், ஜோசியனையும் மோசம் சொல்லாதீங்க. எது உங்களுக்கு இறைவன் பிரார்த்தமோ அதுதான் கிடைக்கணும். மோசம் சொல்கிறதுனால அந்த மோசம் நம்மளுக்கு வந்துடும். யாரை குறை சொல்கிறோமோ அந்த கர்மா நம்மளுக்கு வந்துடும். அதெல்லாம் சொல்லவே கூடாது. பஞ்சபூதங்கள், நிலத்துக்கு நீருக்கு மேலே என்ன இருக்குது சாமி? நீர் தான் நம்ம குளிக்கிற போது மகாலட்சுமி மந்திரம் சொல்லிகிட்டே ஜெபிங்க. நம்மளுடைய தோஷங்கள் பூராமே போய் தோஷம்னே நினைக்க வேண்டாம். அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தோஷம் போன இடம் எது? இங்கே பூமியில் தான். அடுத்தது இன்றைக்கி நம்ம மேடையை அலங்கரிக்கிறது அப்படின்னா நம்முடைய ஆசான், நம்முடைய மருதமலை குருஜி ஐயா அவர்கள் தான். இன்றைக்கி நம்ம மருதமலை குருஜி ஐயாவுக்கிட்டும் ஒரு ஃபைட் பண்ணுவோம். ஃபைட்னா அன்பு ஃபைட்டு. அவர்கிட்டையும் நம்ம எந்த ப்ரிப்பரேஷன் பண்ணல. உங்களுக்கு யாராச்சும் இதில் எனக்கு சந்தேகம் அப்படின்னா அவர் ஆல்ரவுண்டு பிளேயர், உங்களுக்கு தெரியும். அதாவது ஜோதிடம் அல்லாமல், வாஸ்து அல்லாமல், அடுத்தது பிரசன்னம் இல்லாமல், தாந்திரிகம், மாந்திரிகம், அப்படி பல்வேறு துறையில் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. யாராச்சும் அவர்கிட்ட கேள்விகள் கேட்கலான்னா நீங்கள் உங்களுடைய ஒரே ஒருத்தர் மட்டும் இதை நான் கேட்டால் எனக்கு அப்படிங்கிறது மாதிரி யாராச்சும் இருந்தால் கேளுங்க. அவர்கிட்ட நம்ம அதை பேச வச்சு அழகு பார்க்கலாம். யார் வேணுமாலும் எனி சாய்ஸ். ஐயா நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, எதை சார்ந்து வேணுமாலும் அவர்கிட்ட கேளுங்க, தாராளமாக சொல்லுவார். ஏன்னா அத்தனை ஞானம் அறிவு அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் கேட்குறேன். ஒருத்தருக்குமே வாய்ப்பு இல்லையா? ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஐயா சொல்லுங்கள். ஐயா என்னென்னு வீடு இல்லை இல்லைங்க. நான் அப்போ ஜாதகத்தை பார்த்தா தானே தெரியுங்க. ஐயா அவர் தனித்துவமாக இயங்கணும்னு ஆசைப்படுறாரு. எப்போ அவர் தனியாக இயங்கணும்? அவர் சில மறைமுகமான சில ஞானம் அவர்கிட்ட உண்மையாலுமே இருக்குது. யாராச்சும் இருந்தால் புஷ் பண்ணால் தான் உங்களால் இயங்க முடியும்னு ஐயா சொல்லிட்டாரு. வேறு யாருக்காச்சும் வாய்ப்பு? கணேஷ் நீயே சொல்லு. கணேஷ் ஐயாட்ட என்ன எதிர்பார்க்குற? நீ என்ன எதிர்பார்க்குற அவர்கிட்ட? ஒவ்வொருத்தருக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் ஒரு ஜாதகக்காரு அப்படின்னு இன்ன வரைக்கும் நீங்கள் சொன்னீங்களா? தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் உபாசனை செய்வதை சொல்லிட்டாரு. வேறு அவர்கிட்ட ஏதாவது கிரிட்டிக்கலாக கேளுங்களா? அவர் போய் அவர் சிக்கலில் மாற்ற மாதிரி இது யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே. ஐயா நீங்கள் தான் பேசுங்களேன். வணக்கம். இன்றைய உலகத்தில் தாயார் தந்தையார் பெற்றோர் மனம் ஒத்து பசங்க நடக்கிறது இல்லைன்னு நிறைய ஒரு கேள்விகள் வர்றது. இப்போ என் பையன் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த திருமண விஷயத்தில் அவர்களாக முடிவெடுத்துக் கொள்ளக்கூடிய காதல் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பெற்றோர்கள் கேட்கக்கூடியது, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஜோதிடத்திலேயோ மாந்திரிகத்திலேயோ சாந்திரியத்திலேயோ வழிகள் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த அவர்களை ஆரம்பத்திலிருந்தே எப்படி மாற்றணும், அதற்கு ஏதாவது உடல்கட்டு இருக்கா, அவர்களை நம்மளுடைய குலம் நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒட்டி அவர்களை மாற்றுறதுக்கு வழிகள் இருக்கா? சிம்பிளாக அவர் சொல்ல விஷயத்தை என்னென்னா, தான் குழந்தைங்க தான் பேச்ச கேட்கணும். அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நேரம் நம்ம பேசவே தேவையில்லை. ஐயா அவங்க கேட்குறது எல்லாத்தோட கோரிக்கை என்னென்னா, தன்னுடைய குழந்தைகள் தான் பேச்சை கேட்கணும். அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் இந்த தாந்திரிக முறையில் ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயா அவர்களை நம்ம வருக வரவேற்று அவருக்கு ஒரு சிறிய மரியாதை செய்த பிறகு அவரோட உரையை ஆற்றுமாறு நம்ம அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சொன்னதன் ஐயா இருக்கட்டுமா? நான் எடுக்க மாட்டேன். அதுக்கு தான் அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருவாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறி நிகழ்ச்சியை என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு காலையில் ஏறக்குறைய 9 மணியிலிருந்து நிகழ்ச்சியானது சீரும் சிறப்புமாக நடக்கிறது. நான் ஒரு சில முக்கியமான ஏறக்குறைய ஒரு நீண்ட காலம் ஒரு 15 வருஷம் நண்பர், 15-20 வருஷம் நண்பர்,
அவர் கல்யாணம் அவர் வீட்டில், அது வந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க திருமணத்துக்கு நாம் தான் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் இருந்தாலும் அப்புறம் மகன் கூப்பிட்ட இடத்துக்கு வரலின்னா அது ஒரு பெரிய விஷயமா, அதான் அடித்து பிடிச்சி ஓடியாந்தேன். அதனால் கொஞ்சம் தாமதமாகிடுது. ஏன்னா நீங்கள் யார் என்னென்ன பேசுனீங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? இப்போது பொதுவாக வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தோற்று போகிற விஷயம் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, எப்போனா எல்லாம் முட்டி மோதி கடைசியில் தான் வந்து ஒரு விடை தேடி வர்றாங்க. அதுக்கு வந்து ஆரம்பத்தில் யாருமே விடையை தேடுறதில்ல. இப்போ நம்ம ஐயா சொன்னார், குழந்தைகள் கெட்டு போகிற காரணம் அப்படின்னு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து அப்பா அம்மா தான் அத்தனையும் காரணம், வேறு யாருமே கிடையாது. ஓகேங்களா? எப்படி காரணம் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், குழந்தைக்கு வந்து நம்ம குழந்தைய நம்முடைய குழந்தைன்னு நினைக்கக்கூடியங்க இல்லை. இப்போ சமீப காலகட்டங்களில் இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே எல்லாருமே மொபைலை தவிர கிடையாது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட போனால் அந்த காலத்தில் உட்காந்துட்டு கதை பேசுவோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் விடி கதை பேசிட்டு உட்காந்துருப்போம். அதெல்லாம் அந்த உறவுங்கிற ஒரு விஷயமானது ஓடி இப்போ என்ன பண்ணி எல்லாருமே மொபைல் பார்க்குறாங்க. அப்பா மொபைலு, அம்மா மொபைல், வீட்டிலுங்க எல்லாருமே மொபைல். ஒரு ஒரு ஹோட்டலுக்கே போனால் மொபைலை தவிர எதுவுமே கிடையாது. அப்போ என்னென்னா நம்ம அடிப்படையில் வந்து என்னென்னா, அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க அந்த குழந்தைய வளர்த்தது சரியில்லை. அப்போ என்ன ஏதாவது சொல்லினா இது பார் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பு அது இது இப்போ சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ முதல் ஒரு விஷயம், அப்போ நம்மளுக்கும் குழந்தைக்கான நெருக்கமானது காணாமல் போய்கிறது. கமிட்மெண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் பணம் வேணும். நம்ம ஐயா சொன்ன மாதிரி உனி தான் பணம் சம்பார ஆரம்பிக்கணும். எல்லாம் நம்ம புத்தகம் அவர் தருவார், கணேசன் எல்லாம் நிறைய தருவார்னு நினைக்கிறேன். தரட்டும் வாங்கிக்கலாம். அப்போது ஒரு புத்தகம் ஒன்று ரெடி பண்ணுங்கள். பணம் வருவது அப்படிங்கிற விஷயம் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுங்க. பணத்துக்கு கொடுக்க வேண்டாம், இலவசமாக ஒரு புத்தகத்துக்கு கொடுங்க. ஏன்னா சொல்கிறதோடு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு ரிட்டன் மூலமாக கொடுத்தோம்னா 10 பேர்த்துக்கு பயனாக இருக்குது இல்லைங்களா? அப்போ குழந்தை அடிப்படை விஷயத்தில் வந்து சின்ன குழந்தையிலிருந்து எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, குழந்தை பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கு. குழந்தை கூட சேர்ந்து அந்த காலத்தில் வந்து தாத்தா பாட்டி எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த விஷயம் பூரா காணாமல் போயிடுது. பெரியவங்க சிறுவங்க எல்லாமே என்னென்னா, குடும்பத்தை அப்பா அம்மா விட்டு வந்துடுறாங்க, வெவ்வேறு பக்கம் வந்துடுறாங்க. கவனிக்கக்கூடிய அமைப்பு வந்து குழந்தைகள் கிடையாது, ஒரு வயசாகட்டும். ஏன்னா யாராவது அந்த கூட வந்து வேலைக்காரம்மா இவங்க எல்லாம் விட்டு அந்த ஒன்று வந்து அந்த உராய்வு அப்படிங்கிறது, வைப்ரேஷன் உராய்வுங்கிறது என்ன அப்படின்னா, பக்கத்தில் உட்கார்றது, பேசுகிறது, படுத்து தூங்குறது. அந்த குழந்தை தூங்கின பிறகு தான் வந்து நம்ம எல்லாம் பேசுகிற, வேலைக்கு போயிட்டு வர மாதிரிலாம் அமைப்பு இருக்குங்க. ஏன்னா நான் வந்து ஜாதக அடிப்படையில் ஏறக்குறைய நீண்ட காலத்தில் நான் நிறைய பார்க்கும்போது பூரா இது அடிப்படை விஷயம் வந்து அப்பா அம்மா தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கலாம். ஜாதகங்கிறது இருக்கட்டும், அடிப்படை விஷயம் இது. ரெண்டாவது விஷயம்னா, குழந்தை வளர குழந்தையை வந்து என்ன பண்ணணும், அதோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்களோ ஒழிய அது கூட நெருக்கமெல்லாம் காணாமல் போச்சு. நிஜமாக இப்போ நிலையில் பாருங்கள், யாரை வேணாலும் பாருங்கள், எல்லா குடும்பத்துலேயுமே இருக்குது. மொபைல் இல்லாதவங்க யார் சொல்லுவாங்களோ அத்தனை பேரும் மொபைல் தான். எதுவும் என் பையனெல்லாம் வந்து நைட்டு 1:30 மணி வரைக்கும் பார்ப்பேன், என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது, உட்காந்துருக்கோம். என் பொண்ணு என்ன பொண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனப்போல் அழுகு. என்னடா பார்க்குறேன், சீரியல் பார்த்துட்டு அந்த கதையை படிச்சுட்டு அழுகும், கலையாக சீரியலை பார்த்துட்டு அழுதுட்டுருக்கும். தனப்போ எதுக்குடா அழுகுதுன்னு பார்த்து அழுகும். இது வந்து உண்மை, எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் சொல்கிறேன் நான். நைட் பார்த்தா அழுக, என்னடா அது அழுதுட்டுருக்குன்னு பார்த்தா, தண்ணி சாரை வடைஞ்சிட்டுருக்குன்னு பார்த்தா அழுதுட்டுருக்கு. இப்படி ஓடி போச்சு போலப்பெல்லாம். அந்த பேத்தி என்ன பண்ணும், 7 வயசு பேத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் இங்கே பார்க்குறது பார்த்தா என்ன பண்ணும்போது பார்த்தீங்களா, அது என்ன, உங்கள் 2 பேர்த்து அடிச்சு செஞ்சிருவேன், அடிச்சு செஞ்சால் சரியாகும், அப்பா அம்மா 2 பேரும் சரியில்லை, அடிச்சு செஞ்சால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி மொபைல் பிடிங்கி வீசிடும். அப்போ காலம் எங்கன்னா முதல்ல அடிப்படை விஷயம் எல்லாம் ஓடி போச்சு. இப்போது சமீபத்தில் ஒரு பக்கம் ஜோதிடம் பார்த்தேன். அந்த பையன் ரவுடி பையனாக மாறிட்டான். ஸ்கூலில் டீச்சர் அடிக்கிறான், பையன் அடிக்கிறான், ரவுடித்தனம் அடிக்கிறான். இது பயங்கரமாக சேட்டை பண்ணுறான்னு சொல்லி அப்பாவும் வீட்டுக்கு வந்து அடிக்கிறது, அம்மாவும் வீட்டுக்கு வந்து அடிக்கிறது. என்ன ஸ்கூலில் போய் நீ பண்ணுற அப்படிங்கிற அடிக்கிறாங்க. இதுக்கு பேசிக்கான காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஐயா தான் அப்படியே ஒரு கேள்வி கேட்டார், என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே தான். அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வேலைக்கு போயிட்டு வந்துடுவார், போயிட்டு 7 மணி 8 மணிக்கு வருவார். இந்த அம்மாலும் ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இந்த குழந்தை கூட பேசக்கூடிய டைம் இல்லை. அந்த பையன் வந்து 5வது படிக்கிறான், 4வது முடிச்சு இப்போ 5வது போயிட்டுருக்கான். அந்த பையனுக்கு கவனிக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன காரணமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுக்கு இருக்க டென்ஷனு, பாசம் இல்லை. எல்லாம் வந்து எங்கள் அப்பான்னு சொல்லுவது, எங்கள் அப்பாங்கிற விஷயம் இது இல்லை. எங்கள் அப்பா சினிமா கூட்டிகிட்டு போனேன், எங்கள் அப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன், எங்கள் அப்பா அங்கே கூட்டிகிட்டு போனார், எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனேன். இந்த விஷயங்கள் நாங்கள் வந்து அந்த பையனுக்கு நடக்கவே இல்லை. அதோட தன்மையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையன் வந்து விரக்தி பயங்கரமாக டென்ஷனில் அடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ எல்லாம் கணக்கு பண்ணி கடைசியில் வந்து நம்மகிட்ட வந்தாங்க, ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க.
பார்த்தே தெரியும். ஏன்னா பொதுவாக வந்து என்ன காரணங்கிற விஷயத்தை வந்து ஜோதிடத்தை தாண்டி வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு உளவியல் முறை ஒன்று உண்டு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், இவன் சரியில்லைங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு, நீங்கள் வீட்டுக்கு போங்க, எத்தனை மணிக்கு தூங்குவான் அப்படின்னுங்க, 8 மணிக்கு மேல் படுப்பான் அப்படின்னாப்புல. சரி 8 மணிக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நம்ம படுக்க உள்ள ரூமுக்கு போனதையுமே, இப்போ 2வது விஷயம் அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், ஒரே ஹால் இருக்கும், ஒரு பெரிய ரூம் வந்து நான் வரிசையில் ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் அம்மாங்க, நடுவில் 5-6 குழந்தைங்க தான் படுத்து தூங்குவாங்க. அப்படி வந்து அந்த ஒரே அமைப்பு இருந்தது. இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குது தனியாக, அதுக்கு ஒரு ரூமு, எத்தனை பேர் இருக்காங்களோ தனித்தனி ரூமு, சேர்ந்து படுக்கிற ரூமே கிடையவே கிடையாதுங்க. அந்த குழந்தைய அப்போயே தனிமைப்படுத்தி விட்டுறோம். இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்கு என்ன சொன்னேன், ஏம்மா நீ நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படி அப்பா கிட்ட சொல்லி விட்றேன், உலகத்திலேயே நம்ம ஜாதியிலேயே இனத்திலேயே இந்த நம்ம பையன் மாதிரி உலகத்தில் ஒழுக்கமான பையன் இல்லை, நல்லா படிக்கிறான், குறும்பு பண்ணுறான், அடிக்கிறான்னு நினச்சிட்ருக்கிறேன். நான் செல்லம் கொடுத்தேன்னா என்ன ஆகுன்னா, படிக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து செல்லம் கொடுத்துட்டு நான் அடிக்கிறேன் அவனை. அவங்ககிட்ட இருக்கிற என்கிட்ட இருக்கிற பாசம் வந்து தமிழ்நாட்டில் ஆறு வைக்க முடியாது. நான் பேசுன்னு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அவ்வளோ பாசத்தை, அவனுக்காக உயிர். நான் பண்ணுறது ஒரே பையன், இந்த நம்ம சம்பாதிக்கிற காசு பணம் வீடு கௌரவம் எல்லாம் அவன் தான். நான் அவனுக்காகத்தான் நான் வந்து வாழ்கிறேன். அவன் வந்து நான் அப்பா கொஞ்சம் செல்லம் கொடுக்குறேன்னு நினச்சிட்டான்னு என்ன பண்ணால் படிக்க மாட்டான், பண்ண மாட்டான், வளர மாட்டான். அப்போ அவன் வாழ்க்கையில் அவன் தோற்று போயிடுவான். நான் வந்து பள்ளிக்கூடம் போகாமல் இதை கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்ருக்கேன். நான் ஜெயிக்கணும், நான் என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு விஷயத்த இப்படி பேசுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் 2 விஷயம் சொல்லி கொடுத்தேன், பேசுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு என்ன பண்ணியிருக்காப்புல, அவர் சொன்ன மாதிரி அவன் பையன் படுக்க போனதே அவன் சம்சாரத்தோட்டு பேசுகிறாரு, இப்படிடா சமாச்சாரம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ உடனே என்ன பண்ணுச்சு, அன்றைக்கி நிகழ்ச்சி நடந்துருது. அன்றைக்கி காலையில் எந்திரிச்சது கேட்க, ஆமாம் அப்பா நம்ம மேலே பாசம் வச்சுருக்காரா அப்படின்னு பையன் கேட்டிருக்கான். அது முடிஞ்சது. அப்புறம் 2வது விஷயம் சொன்னேன், சாயந்தரம் 2 மணிக்குன்னா ஸ்கூல்லேருந்து 5 மணி 6 மணிக்கு வந்ததையுமே அவனை கூட்டிகிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போங்க. டேய் இப்போ பணம் எடுத்துகிட்டு, பணத்தில் பீரோவில் பூட்டி வைக்காதீங்க, குழந்தைகிட்ட பூட்டி வைக்க வேண்டாம், பணத்தை போய் இங்கே எடுத்துகிட்டு வாடா, 100 ஏதோ எடுத்துகிட்டு வாடா, பணம் எடுத்துகிட்டு வா, பையன் எடுத்துகிட்டு வா, கடைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி போட்டு அவனுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். 2 நாள் சாமி. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பையனை வந்து அப்பா அம்மாவை பின்னாலேயே சுற்றுறான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து இப்போ உண்மையிலேயே சொல்லுங்கள், யார் வீட்டு குழந்தைகிட்ட பாசமாக இருக்காங்க சொல்லுங்கள? குழந்தையெல்லாம் நம்ம அடிக்கிறவர்கள். லவ் முதல் கொண்டு ஒரு பொண்ணு துணி போட்டிருக்குது, சுடிதார் நல்லா இருக்குது, டேய் உனக்குன்னு மேட்ச் மாதிரி இருக்கிற, எப்படி நீ செலெக்ஷன் பண்ண? தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய குழந்தைகளை பாராட்டி யார் அப்பா அம்மா பாராட்டியிருக்காங்க? இப்போ இதே வந்து வேட்டைக்காரன் வந்து என்ன பண்ணுறான், தலையிலேருந்து கால் வரைக்கும் வர்ணிக்கிறான், நீ போட்ட சேலை நல்லா இருக்குது, போட்டு வச்சுருக்குது. இப்போ இந்த வர்ணிக்கிற போது என்ன, பாச வலையில் விழுந்து தான் லவ்வில் ஓடி போகிறதுக்கு காரணமே. அப்போ இது காரணம் முழு குற்றவாளிகள் வந்து அப்பா அம்மா தானுடைய வேறு யாருமே கிடையாது. ஆச்சா, அப்போ என்னென்னா இதுங்க நம்ம துண்டு விழுகிற விடம் பூராமே ஆரம்பத்திலேயே துண்டு விழுந்துட்டு மறுபடி போய் முடிஞ்ச பிறகு வந்து எனக்கு வேண்ட பிள்ளை ஓடி போயிடுது, எனக்கு சரியில்லை, நான் பெற்றேன் வளர்த்தேன், நான் அப்படியே அத்தனை வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து போயிட்டேன், நான் படிக்காத அதெல்லாம் வீணான விஷயம். பேசிக்கலாக அன்பு காட்டல் அப்படின்னா கெட்டு போகிற விஷயம் இதுதாங்கய்யா. இதுக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிற போது, பரிகாரம் அப்படின்னு என்னென்னா, மேற்கு முகமாக இருக்கக்கூடிய விநாயகர், மேற்கு முகமாக இருக்கிற விநாயகருக்கு வந்து அந்த பையனவே தண்ணி ஊற்ற சொல்லலாம். இல்லைன்னா வந்து சங்கல்பங்கிறது ஒரு விஷயம், அந்த பையனுக்காக சங்கல்பம் பண்ணி அதுக்கு வந்து பொதுவாக விநாயகருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விளக்கு வைக்கணும், அதுதான் கணக்கு. தேங்காய் எண்ணெய் தெய்வம் போடணும். அதனால் வந்து முடிஞ்சதை செய்யணும். நீங்கள் வந்து முடிஞ்சதை செஞ்சால் போதும். அதாவது இப்போ பொதுவாக வந்து சைக்காலஜின்னு நம்ம நடைமுறைகள் தான். நான் பறக்கிறது, சிரிச்சு போகிறது, குரங்கு மாதிரியே அப்பா உட்காந்துருப்பார். அதெல்லாம் எதுக்காக உட்காந்துருக்காரு? பொண்டாட்டிக்கிட்டு உருன்னு எல்லாத்துட்டும் குரங்கு மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க? நான் மனிதன், we are a ஹியூமன் பீயிங். நாம் சிரித்து பேசுகிறதில் என்ன குறைஞ்சி வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உருனே இருப்பாங்க, வந்தாங்க வேலையிருந்து உருனேட்டு ஆஃபீஸ் டென்ஸ் இருக்குது. அதெல்லாம் செருப்பு கழட்டி எதுக்கு விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டு போட்டு வந்துடணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க போகிறாங்க. அதனால் மேற்கமும் இருக்கிற விநாயகரை வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வழிபட்டுவாங்க. வாழ்க்கையில் வந்து நம்ம தேடக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம சொத்துங்கிறது வந்து காசு பணமெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் நினச்சிருக்காங்க வேறு இவர் சொன்னார் பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? பணம் இல்லை, நத்திங், எதுவுமே வர முடியாது. இப்போ நம்ம பணம் இல்லை, ஆனால் நான் வந்து இப்போ நான் இருக்கிற நிலை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் பூரா தெரியும், என்னை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா பக்கமும் தெரியும், எல்லாமே கூப்பிட்றாங்க. பணம்ங்கிறது 2வது விஷயம். பணம் வந்து கூட வரவே வருது. நான் முதல் விஷயம் யாரையும் எதிரிகள் உருவாக்குறதில்ல. எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் எங்கே மீட்டிங் கொடுத்தாலும் போகிறேன், எனக்கு எதிரிகள் கிடையாது. எதுக்கு எதிரி குறை சொல்லணும்? ஏன் அந்த ஜோசியம் சரியில்லை, அவனுக்கு அது பார்க்க தெரியாது, இது என்ன தெரியாதா? அதாவது ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறாங்க. அதை நம்ம குறைன்னு சொல்லும்போது எப்போ அப்படின்னா, அந்த ததாஸ்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது, நம்மளுக்கு பின்னால் ஒரு பறவை சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் யாரை குறை சொல்கிறீர்களோ அந்த பின்னால் என்ன ஒன்று
நம்மளுக்கு தான் அடிக்கும். அவன் நீ சரியில்லைன்னு நீ சரியில்லை, நீ நல்லா இருக்கிறே நல்லா இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன ரிப்பீட் பண்ணுறோமோ மெயின் பிரச்சனை அதுதான். பொருத்தம் பார்க்குற பொருத்தமே தோற்று போயிடுது. பொருத்தம் யார் மனசார பொருத்தம் பார்க்குறாங்க? கிடையாது. பொருத்தம் பார்க்குற பணம் தான் அங்கே முன்னால் நிற்கிது. பணம் 500 கட்டு 1000 கட்டுங்கிற பொருத்தம் தான் இருக்குது. நீங்கள் ஜாதகத்தை தாண்டி நீங்கள் ஜாதகத்தில் வந்து பணம் வேணும். பொருத்தம் பார்க்குறதுல பணமே வாங்க வேண்டியதில்லை. ஜாதகம் பணம் வாங்க, 500 வாங்க, 1000 வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து அது வாழ்வாதாரம். அது நீங்கள் எண்கணிதம் பார்த்தாலும் சரி, சாமக்கோள் பார்த்தாலும் சரி, அஷ்டமங்கலம் பார்த்தாலும் சரி, இன்னும் ஏறக்குறைய ஒரு 50-60 ஜோதிட முறைகள் இருக்குது. எந்த ஜோதிட முறைகள் பார்த்துருப்ப எந்த முறையில் பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை என்னென்னா ஒருத்தனுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான், பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான். ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜோசியம் ஜெயிக்க முடியும். கண்டுபிடிக்க தெரியாமல் நீங்கள் கதை பேசிகிட்டு இருந்தால் ஜோசியம் ஜெயிக்க முடியாது. அவன் வந்து எல்லாத்துக்கும் பணமாக நோக்கம் இருக்கும். ஒருத்தன் ஆன்மீக சிந்தனை போயிட்டுருப்பான். இவர் சொன்னார் சனி, யார் சொன்ன சனி சந்திரன், நீங்கள் தானே சொன்னீங்க. சனி சந்திரன் யார்? சனி சந்திரன் லோகநாதன் தான் சொன்ன அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து மிகப்பெரிய ஆள் வந்து சனி சந்திரன் சேர்ந்தவன் தான். சனி சந்திரன் சேர்ந்தவன் தான் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், அத்தனை ஆன்மீகத்தில் இருக்கிற பூரா சனி சந்திரன் சேர்ந்தவன் தான். எல்லாமே நம்ம புனர்பயோகம் தூக்கி வீசிட்டு இருக்காங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதில்லை. அத்தனை நீங்கள் எடுங்க. இப்போ இருக்க ஆன்மீக வள்ளல்கள் யாரை வேணாலும் எடுங்க. ராமகிருஷ்ண வந்து ரமணர்லேருந்து எடுங்க, சேஷாத்திரி எடுங்க, இன்னும் வேறு யார், ராகவேந்திரா எடுங்க, எல்லாமே எடுங்க. இது வந்து அதாவது எந்த விதத்திலாவது சனி வந்து சந்திரனை பார்க்குறவங்க தான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே இருக்கிறவங்க மன்னிச்சுக்கோ. ஏன்னா சனி வந்து ஆகாய தத்துவம். சனி வந்து ஆகாய தத்துவம். அப்போ வந்து சந்திரன் வந்து மனசு பெரும்பான்மை. நீங்கள் எத்தனை பேர் வேணும் இப்போ இதில் யாராவது சனி சந்திரன் சேர்க்கிறவங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீக விடுபாடு, ஆன்மீக சம்பந்தமான விஷயம் இருக்கும். யார் இருக்கீங்க சனி சந்திரன் சேர்ந்தவங்க? உங்களுக்கு என்ன ஈடுபாடு இருக்குது? இறை வழிபாடு வருதா உங்களுக்கு? உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஆனால் பின்னால் வந்து ஆனால் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளுக்கு பற்றோர் தள்ளி போயிடும். அப்போ நம்ம வந்து அவன் புனர்வு 2வது தள்ளி தாலி கட்டி வெய்ய மாங்கலி இதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அது அந்த அந்த கேரக்டர் விதி பெட்டியை கரெக்டாக புரிஞ்சிட்டா அதுக்கு தள்ளலாம் பெரிய போயிடும். ஒன்றும் பெரிய மாற்றமெல்லாம் கிடையாது. அதனால் அது வந்து சரியாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன்றுன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 × 4 108 பாதம் இல்லையா? 108 பாதத்துக்கும் கோயில் ஒரு பக்கம் இருக்குது. உலகத்துலேயும் ஒரு பக்கம் கோயில் இருக்குது. அதை விசாரித்து நீங்கள் எந்த பாதத்திலேருந்து திசை நடத்துதோ அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் தேடுங்க, அப்போ தான் கிடைக்கும். அது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. பர்டிகுலர் சொன்னால் கோவை மாவட்டம், சரிங்களா? அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதாவது அந்தந்த பாதம் அந்த திசை என்ன நடக்குதோ அதன்படி தான் பலன் நடக்கும். நீங்கள் சாரம் நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது. அது எந்த ஆமாம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதாவது நட்சத்திரம் வந்து எப்பவுமே மின்னிக்கொண்டிருக்கிற வெளிச்சம். நட்சத்திரம் வந்து ஆகாயத்தில் மின்னிக்கொண்டிருக்கிற வெளிச்சம். அசையாமல் இருக்கக்கூடியது நட்சத்திரம். கீழே வந்து கிரகங்களை பிளானட் சுற்றிகிட்டே இருக்கும். சுற்றும் போது எந்த நட்சத்திரத்தோடைய அந்த வெளிச்சமானது கிரகங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடையாது. இப்போ நம்ம சந்திரனுக்கே என்னென்னா நம்மளுடைய வெளிச்சம் பட்டு தான் சந்திரன் செயல்படுது. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சமானது கிரகத்துக்கு படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால் இதெல்லாம் நம்ம என்ன நடைமுறையில் வந்து நாம் மாறுறதுக்கு முன்னே ஜோதிடர்கள் என்னென்னா வரணும்னு பயமுறுத்துகிற வேலையை நிறுத்திக்கணும். இப்போ நாம் ஜெயிக்கிறதுக்கு பார்ப்போம், அட்வைஸை விட நாம் ஜெயிக்கிறதுக்கு பார்ப்போம். வேறு ஒன்றுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? கையில் முழிக்கிறது என்னது? கையில் 9 கிரகங்கள் இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு 9 கிரகத்தோட பேரை சொல்லி ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதுவே நமக, அல்லது உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் படுங்க. சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியம் ராகு கேது கடவுளர் ஒன்பான் நாமம் தாரியர் சக்கரத்தை தரித்திரர் பூரித்தாலும் அப்படின்லாம் சொல்கிறேன். தரித்திரர் அப்போ அந்த முதல் எடுத்தையுமே காலையில் எந்திரிச்சதையுமே அந்த மந்திரத்தை சொல்லி, ஏன்னா ஜோதிடர்களுடைய விஷயம் இது. எடுத்துகிட்டு கை நல்லா தேய்ச்சிட்டு முகத்துலேயும் வந்து 9 கிரகங்கள் இருக்குது. வலது பக்கம் இடது பக்கம் கிரகங்கள் உண்டு. அதே மாதிரி கையிலையும் வந்து வலது பக்கம் இடது பக்கம் கிரகங்கள் உண்டு. நல்லா தேய்ச்சிட்டு முகத்துக்கு காலையில் முடியுங்க. 9 கிரகங்களுடைய பரிபூர்ண ஆசை கிடைக்கும். கிரகத்தை மோசம் சொல்லாதீங்க. எப்போவுமே மோசம் அவங்க கொடுக்குற 500 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வேண்டியெல்லாம் பணத்துக்கு கிரகத்தை மோசம் சொல்லக்கூடாது. எல்லாமே அங்கே தப்பு நடக்கிற விடம் வந்து கிரகத்தை மோசமாக சொல்கிறதுனால தான் எல்லா ஜோசியும் அடி வாங்குறான். சொல்லுவேன் என்னென்னு, ஜோசினுக்கு ஆகாது, ஜோசினுக்கு பொண்ணு கூட. அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தது. என்ன காரணம்னு போய் மிரட்டி அதை முடிஞ்சு போய் அப்படி முடிஞ்சு இவன் நிமித்தி வைக்க முடியும். யார் அவன் முடிஞ்சு போயிடறான்னா யார் நிமித்த முடியும் சொல்லுவோம். அந்த அவனுக்கு ஜாதகம் கெட்டு கிடக்குறான்னு நிமித்தக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? கண்டிப்பாக ஜெயிப்பா, யூ கேன் டூ.
வழிபாடு பண்ணு, தினசரி விளக்கு வை, தினசரி சாமி கும்பிடு, தினசரி வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போ. ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆளை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அந்த பையனுக்கு வேலையும் கிடையாது, பள்ளிக்கூடமே போகாத பையன். அப்புறம் என்ன பண்ணார், அவர் நமக்கு வேண்டிய ஆள். உடனே நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த வீட்டுக்கு போகிறோம். நான் ஜெயிக்கவே இல்லைங்க, நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு அப்படின்னாரு. நீ என்ன சொல்லுவ? ஒன்றும் இல்லை, தினசரி நீ வந்து 9 முறை வந்து நவகிரகத்தை கும்பிடு, சுற்றிட்டு வா, ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டேன். 108 நாள் பண்ணால் அப்பா வந்து விட்டுட்டு துரத்தி விட்டாப்புல, ஓடிப்போன்னு துரத்தி விட்டான். இன்னும் சோறெல்லாம் போட மாட்டேன், 108 நாள் போட்டாச்சு, ஓடிப்போ அப்படின்ட்டாப்புல. அப்புறம் வெளியே வந்து என்ன பண்ணாலும் வேறு எங்கேயோ பக்கம் அங்கே இங்கேயும் தங்கி அவங்க பொன் மனைவி வந்து ஏதோ படிச்சிருந்தது. அப்புறம் அதை வச்சு அந்த மருந்து கடை சம்மந்தமாக படிச்சிருந்தது. அப்போ என்ன பண்ணால் அந்த வந்த பிறகு கடை வச்சாங்க, பண்ணாங்க, பிடிச்சாங்க. அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நவகிரகத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் 15 வருஷமாக கும்பிட்டுருக்காரு. இப்போ வளர்ச்சியில் எத்தனை கோடிக்கணக்கில் தோண்டிய சொத்துக்கெல்லாம். அப்போ வந்து யார் வந்து வழிபடுறா இருந்தாலும் வந்து வேறு சாமி கோயிலுக்கெல்லாம் போகவே மாட்டோம்ல. நவகிரகத்தை மட்டும் இன்னும் விடுறது கிடையாது. அப்போது நம்மளை பொறுத்தளவு நாம் ஜோதிடர் சொல்கிறோம், நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வேணும். நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அவர் எல்லாத்தையும் நீங்கன்னு சொன்னார், நாம்னு சொல்லி பழகணும். ஜோதிடமெல்லாம் சொல்லும்போது என்னன்னு சொல்லணும், நீங்கள் பண்ணுங்கன்னா அப்போ நீங்கள் வசதியாக இருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம். அது அப்படித்தானே அர்த்தமாகி போயிடுது. நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் போங்க, உங்களுக்கு எல்லோரும் நாம் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் நாம் ஜெயிக்கணும்னா நவகிரகத்தை கண்டிப்பாக 9 கிரகத்தோடு காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுக்கணும், இல்லையா ஒரு பீஜ மந்திரம் தெரிஞ்சுக்கணும். காலையிலேருந்து யார் நவகிரகத்துக்கு சரி, ஒரே விஷயம் மட்டும் கேட்குறேன், கல்யாணம் ஆகலை, சுக்கிரனோட கோயில் ரைட்டு, அது ஜோதிடப்பதி ஒன்று செவ்வாயும் சொல்கிறாங்க, சுக்கிரனையும் சொல்கிறாங்க. பொதுவாக சுக்கிரன் கலஸ்திருக்காரன். எத்தனை பேர் வந்து சுக்கிரனோட கோயிலுக்கு போக சொல்லியிருக்கீங்க, பரிகாரத்துக்காக போக சொல்லியிருக்கீங்க? வர்ற கிளைண்ட் எத்தனை பேர் கல்யாணம் ஆகலைன்னா நான் உனக்கு எல்லாம் எடுத்து சாத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ ஒழிய யார் கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க? நவகிரக கோயிலில் வந்து சுக்கிரன் கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க. அல்லது நம்ம ஊர்லேயே இருந்தாலும் கூட நவகிரகம் கூடிய சுக்கிரனுக்கு போய் விளக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் தான் நடக்கும். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? இப்போ இதில் எத்தனை பேர் ஜோசியர் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? யாராவது அது நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. நாம் சொன்னால் மட்டும்தான் ஜெயிக்கும். கஷ்டம் இருக்கிறவன விதியை மாற்றணும் அப்படின்னா நவகிரகத்தை கும்பிடாமல் விதியை மாற்ற முடியாது. நவகிரகங்கள் தான் எல்லாமே. வேயுரு தோழி பங்கன் விடமண்ட கண்டன் அப்படின்னு சொல்லி. மகனை எத்தனை மணிக்கு? சரி ரைட், ஒன்று 15 நிமிஷம் ஏதோ ஒன்று பேசிடுவோம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா முதல் வேலை செய்யுங்க. அப்போ வந்து என்னென்னா கிரகத்தை மோசம் சொல்லாமல் சொல்லுங்கள், ஜோசியனையும் மோசம் சொல்லாதீங்க. எது உங்களுக்கு வந்து இறைவன் பிரார்த்தமாக அதுதான் கிடைக்கணும். மோசம் சொல்கிறதுனால வந்து அந்த மோசம் நம்மளுக்கு வந்துடும். யாரை குறை சொல்கிறோமோ அந்த கர்மா நம்மளுக்கு வந்துடும். அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஜோதிடத்தை இப்போ வெளிப்படையாக முதல்ல படிங்க, படிக்கணும். அதாவது ஒரு கட்டத்துக்கு ஒரு 12 பாவத்தையும் பேசணும். ஜோசியம் பேசுகிறது இல்லை, நான் சொன்னால் நெருக்குன்னு ஒரே வார்த்தை 12 பாவத்தையும் பேசி பழங்க. அப்போ தான் ஜோதிடத்தில் வந்து பெரிய ஆளாக முடியும். வந்தால் ஒரு கட்டத்தை மட்டும் சொல்லிவிட்டு லக்கணத்தை மட்டும் சொல்லிவிட்டோ அல்லது திசை மட்டும் சொல்கிறதெல்லாம் 12 கட்டத்துக்கு உள்ள விஷயங்களை சொல்லுங்கள். அப்போ சொல்லும்போது தான் அவனுக்கு நம்மளை பற்றி ஒரு விஷயம் தெரியும். அதில் ஏறக்குறைய ஒரு பாதி விஷயம் அவங்களுக்கு பொருந்தின மாதிரி இருக்கும். 12ஐயும் சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும்போது நடக்கலை அப்படின்னா அந்த சொன்னது நடக்கலை அப்படின்னு போயிடுவாங்க. 12ஐயும் சொல்லும்போது நம்மளுக்கு அனுபவம் வந்துடும். ஒரு கட்டத்துக்கு ரெகுலர் பண்ணி இல்லையா ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பண்ணுங்கள். 5ஆம் இடம் புத்தரஸ்தானம். தமிழ்நாட்டில் யாரும் புத்தரஸ்தானத்தை ஆயில் ஸ்தானம் யாரையுமே ஆரம்பிக்காதீங்க. ஆயில் ஆரம்பிச்சிக்கணும், பூரா கஷ்டப்பட்டுருக்கா நிறைய பேர். அதனால் ஆயில் மட்டும் தொட வேண்டாம். மற்றது எல்லா கட்டத்தையும் ஆரம்பிங்க. தொழில் ஆரம்பிங்க. தொழில் சரியாக சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. திருமணத்தை இன்னும் சரியாக டேட் போட்டு சொல்லக்கூடிய ஆள்கள் இருக்காங்க. ஒரு சில அதெல்லாம் மறைஞ்சு உட்காந்துருக்கிற ஆளுங்க. ஒரு சில நல்லா வெளியே வந்தவங்கெல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. எல்லாம் வந்து அந்தந்த அப்படியே முடுக்கில் வெளியே தெரிய அட்ரஸில் முக்கட்டுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக திருமணம் எப்போ நடக்கும், எப்போ குழந்தை பிறக்கும், குடும்பம் எத்தனை தாரம், இப்போ எத்தனை தாரம் நல்ல விஷயமெல்லாம் சொல்லக்கூடிய ஆளுகளுடைய எத்தனை தாரம் இருக்கும், இந்த பெண் எப்படிப்பட்டவள், அது பூராமே எல்லாமே வந்து சொல்லக்கூடிய ஆளுகளும் உண்டுங்க. ஆனால் அவங்களாம் வெளியே வர மாட்டாங்க. வெளியே வந்து நான் சொல்கிறவான்னு சொல்லி ஒருத்தரும் சொல்ல மாட்டேன். நாம் தான் அங்கே இருக்கிற ஜோசியனை தேடி போகணும். அப்படி தான் ஜோசியன் விஷயம். ஒவ்வொரு ஏரியாவில் இருப்பாங்க, வயசாக இருப்பாங்க. சூட்சம் வந்து இறைவன் கொடுக்குற இடம் தான். சூட்சமம் இருக்கிற இடத்தையும் நாம் தான் தேடி போகணும். சூட்சம் இல்லாத இடத்த நம்ம தேடி போனால் எதுவுமே கிடைக்காது. நிறைய விஷயங்கள். அதே மாதிரி பஞ்சபூதங்கள். நிலத்துக்கு நீருக்கு மேலே என்ன இருக்குது சாமி? நீர் வந்து தான் நம்ம குளிக்கிற போது மகாலட்சுமி மந்திரம் சொல்லிகிட்டே ஜெபிங்க. நம்மளுடைய தோஷங்கள் பூராமே போய் தோஷம்னே நினைக்க வேண்டாம். அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தோஷம் போன இடம் எது? இங்கே பூமியில் தான். சிவனுக்கு வந்து பிரம்மனுடைய தலைக்கிள்ளி பிரம்மகத்தி தோஷம் வந்து இங்கே பூமியில் சுற்றுறார். பூமியில் வந்தாச்சு, நெகத்தில் ஒட்டிட்டு தோஷம் சுற்றுறார். ஒன்றுமே நடக்கலை. என்ன பண்ணார்? காசிக்கு போய் அன்னபூர்ணியம்மாகிட்ட தானே வாங்குறாரு. என்ன வாங்குறாரு? தங்க அகப்பியல்
வாங்கி சாப்பிட்டே ஒரு தோஷம் போயிடுதா? அப்போது இந்த பூமியில் மட்டும், இந்த புனித பூமியில் மட்டும்தான் தோஷம் விலகக்கூடிய ஆற்றல் உண்டு, வேறு எங்கேயும் கிடையவே கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன பிரச்சனைங்க தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி என்ன தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நீ தோஷம்னே சொல்லக்கூடாது. முதல்ல விஷயம் தோஷம்னு சொல்ல வேண்டாம். நீ அங்கே போ, உனக்கு விமோச்சனம் ஆயிரும். வர்றவனே எல்லாத்துக்கும் ஒரே பாடம் சொன்னால் எடுபடாது. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா 800 கோடி பேருக்கும் 800 விதமான பலன் இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரம் சொன்னால் எடுபடாது. இப்போ நம்ம சொல்கிறோம், ஒருத்தனுக்கு ராகு இருக்குன்னா அவன் என்ன செஞ்சானோ அந்த 12 வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கும். நீங்கள் லக்கணம்ங்கிறது ஒரு ரயிலோட இன்ஜின் மாதிரி. நீங்கள் 12 எதையும் தவிர்க்க முடியாது. 3 தவிர்த்தலாம், 4 தவிர்த்தலாம், 5 தவிர்த்தலாம், 6 தவிர்த்தலாம், எதை தவிர்ப்பு? சரி, கெட்டதெல்லாம் தவிர்க்கணும். 3, 6, 8, 12 கெட்டதை தவிர்க்க முடியுமா? அது எதுவும் நம்மளை இப்போ எப்போ பூமியில் வர்றோமோ 12 சேர்ந்து பிடிச்சி 12 வெட்டி இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போக முடியாது, தப்பிச்சுட்டே போக முடியாது. நீங்கள் நட்சத்திரத்தை வேணால் விட்டுருங்க, திதி வேணால் விட்டுருங்க, கரணத்தை வேணால் விட்டுருங்க, யோகத்தை வேணால் விட்டுருங்க, இதெல்லாமே இல்லைனாலும் கூட அந்த ரயில் ரோட்டில் போகக்கூடிய அந்த பெட்டி வந்து விடவே முடியாது. இது எப்போ வேலை செய்யுதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்போ குழந்தை பிறகுதோ அப்போ 5ஆம் இடம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். எப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்களோ 6ஆம் நம்பர் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுங்க. எப்போ வந்து 7ஆம் நம்பர் சேர்த்துறீங்களோ, ஒன்று கூட்டாளி சேர்த்தனாலும் 7 வேலை செய்யும், மனைவி கல்யாணம் பண்ணாலும் 7ஆம் நம்பர் வேலை செய்யும். அதை அடித்து பில்டிங் அடித்து நோசம் பண்ணிங்க இருக்கு, நல்லது பூரா கெடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ அதை அப்பாவுக்கு நீங்கள் வந்து சேவை செய்யும்போது தான் வேலை செய்யும். அப்பா என்ன செத்து போன பிறகு திதி கொடுக்குறது, அர்ப்பணம் கொடுக்குறதுலாம் அத்தனை ஏமாத்து வேலை. உயிரோடு இருக்கிற போது அப்பா அம்மாவுக்கு செய்கிறது நல்லப்பா கெட்டப்பாங்கிறது நாம் என்ன செஞ்சோமோ அதுக்கு தான். இப்போ குழந்தை இப்படி புத்திரன் என்ன அர்த்தம்? அது போன விரைவில் வந்து யாரை ஏமாத்துறாங்களோ, இப்போ யாரோ ஒரு உதாரணம் வந்து நம்ம கணேசியை வச்சுக்கலாம். இவரை வந்து ஆமாம், இப்போ இவர் வந்து போன பிறவியில் வந்து யாரை ஏமாத்தினாரோ அடுத்த பிறவியில் வந்து அவருக்கு மகனாக பிறக்கிறது தான் புத்திரன் பேருங்க. அப்போ வந்து மகனாக போன பிறவியில் ஒரு 1000 கோடி ஏமாற்றிட்டு போயிட்டான்னு, 100 கோடி ஏமாற்றினான்னு, 1 லட்சம் ஏமாத்தினாலும் அவன் வருத்தப்படும் போது அவனுக்கு அடுத்த பிறவியில் வந்து குழந்தையாக பிறந்து அவனுடைய தோஷத்தை விளக்குறது தான் புத்திரன். அது சரிங்களா? அது எதுலேயுமே தப்பிக்க முடியாது. கோவலன் கதையாகட்டும், எந்த கதையாகட்டும், ஏதோ எல்லா கதையும் அப்படி தான் மாட்டிக்கும். அதனால் என்னென்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்பா அம்மாவுக்கு உயிரோடு இருக்கிற போது வந்து சாப்பாடு கொடுக்குறது, துணிமணி கொடுக்குறது, கெட்டப்பாவே இருக்கட்டும், திட்டுறது, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொத்து எழுதி வச்சேன் விதி அதுதானே. இப்போ ஸ்திரலக்கணம் 9ஆம் இடம் பாதக விதி. அப்போ பாதக விதி சொத்து எழுதி வைக்கிறேன், சொத்து எழுதி வைக்கிறேன், அப்போ அது வேறு கொடுக்க மாட்டார். நீங்கள் அது வந்து அப்பா கொடுத்துருவார் எப்படி நினைப்பீங்க நீங்கள்? எப்படி நினைக்கும்? எந்த ஸ்திரல் எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்திரலக்கிறதுக்கு அப்பா இப்போ சமயத்தில் ஒரு பொண்ணு நமக்கு ஒசூரில் இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு கேட்குது, ஸ்திரலக்கணம். அந்த பொண்ணை வந்து ஏதோ ஒரு லக்கணம் ஞாபகம் இல்லை, ஸ்திரலக்கணம் 9 கூட. அப்பா எங்கள் அப்பா வந்து ஒரு 25 இடம் இருக்குது, பாதி எனக்கு தரன்ட்ருக்காரு, பணம் ஒரு 20 லட்சம் ரூபா கேட்குறாரு அப்படின்னு சொன்னாப்புல. அம்மா கொடுக்காத, அப்பாவை நம்பாத, எழுதி வைக்க மாட்டாருன்னு சொன்னேன். பையன் இருக்கிறான், பையனுக்கு எழுதி வச்சிருவாருன்னு சொன்னேன். சொல்லி கேட்கவே இல்லை. அவன் வீட்டுக்கு, ஏன்னா பணம் இருக்குல்ல, வீட்டுக்கார வெளியிலேருந்து சம்பாதிச்சு, பணம் இருக்கும்போது ஆட்டம் வேறு, பணம் இல்லாத போது ஆட்டம் வேறு. நீ ஆமாம், இருக்கிற போது என்ன பண்ணுவேன், வலிச்சு என்ன பண்ணுவேன், இல்லைன்னா ஒரு ரூபாய் யோசனை பண்ணும், எடுக்கலாமா வேண்டாமா யோசனை பண்ணும். உண்மையான விஷயம் அதுதானது, உண்மையான விஷயம். பிள்ளை கொடுத்தாச்சு, கொடுத்து காலையில் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அவன் அன்றைக்கி நைட்டு வந்து அந்த கிழமை செத்து போயிட்டான். சரியா? இப்போ இந்த பணத்தை வந்து அவங்க தரமாட்டுக்கிறாங்க. யார் பணமா? அம்மாக்காரி இருக்கிறா, தம்பி இருக்கிறான், பணமா என்ற கொடுக்கல சாமி. நீ பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்ன பண்ணுங்க, ஒப்பன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியலின்ட்டாங்க. 20 லட்சம் ரூபா போச்சு, ஒரே நாளில் போச்சு. அப்போ எனக்கு கூப்பிட்டப்பல எனக்கு வர வைக்க முடியுமாண்ணே? இதுதான் இது விதி, நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 7ஆம் இடம் உபயலக்கணம்னா 7ஆம் இடம் வந்து பாதுகாத்து விதி. கூட்டு போடாத, தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கூட்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணாது. ஏன் கூட்டு போடுற? ஜோலி பிடிச்சிக்கிறது ஏன் தெரிஞ்சுக்கணும். சரலக்கணமாக 11ஆம் இடம் யார் அண்ணனாக இருக்கலாம். அதுக்கு என்னென்ன யார் வராங்களோ அவங்க பூராமே இடைஞ்சல் பண்ணக்கூடியவங்க தான். அப்போ நம்ம கூட்டு போன முட்டை முடிஞ்சு போச்சா? விதியை மாற்றுறது இதுதானே வழியே. கிணத்துல உட்காந்துட்டு நம்ம கடைசியில் வந்து பண்ணுறதா? அப்போ வந்து ஜோதிடத்தை சரியான முறையில் வழிகட்டுறது, சரியான முறையில் கோயிலுக்கு போகிறது எல்லாமே வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயந்தான். சொன்னார் ஒரு ராஜராஜ சோழன் என்னென்னா, அவர் வாழ்ந்தார், உண்மையிலேயே வந்து ஏறக்குறைய வந்து உண்மையாக வாழ்ந்தார், அரசர்களுக்கு அரசராக வாழ்ந்தார். அதுதான் வந்து ராஜராஜ சோழனோட அம்சம். அது நீங்கள் ஒன்றும் இல்லை, ராஜராஜ சோழன் படம் பாருங்கள், சினிமா படம் பாருங்கள். படமெல்லாம் அந்த காலத்தில் பெருசாக இருக்கும், இந்த தியேட்டர் பூரா இருக்கும். முதல் ரிலீஸ் ஆன போது அந்த படம் மட்டும்தான் உண்மையிலேயே சினிமாஸ்கோப் படம்.
நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் அவனோட அரண்மனை போனீங்கன்னா நீங்களே நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலெல்லாம் நிலத்தில் ஒட்டாது, நீங்களே அரசனாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிவாஜி படம் பார்த்துட்டு இப்பவும் வேணாலும் பாருங்கள், அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். அந்த 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 காலுக்குள்ளேயே நடக்கும். அரசனுங்கிறது அதுதான் அரசன், மற்றவங்களும் அரசன் கிடையாது. இது மற்றவங்களும் இன்றைக்கி வரலாறு கிடையாது. ஏறக்குறைய இந்த 1000க்கு பின்னால் எந்த அரசனோட வரலாறு இருக்குது சொல்லுங்களேன்? அதுக்கு முன்னால் அசோகர் இருந்தார், மரம் வச்சார், செடி கட்டினாருங்கிற அந்த விஷயத்தோடு தெரிஞ்சுன்னா எத்தனையோ பண்ணார் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அப்போ அதே மாதிரி ஒரு சமயம் சத்ரபதி சிவாஜி. அதனால் என்னென்னா நம்ம வந்து முதல் ஜோதிடனுக்கு விஷயம் வந்து அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது வந்து எந்த ரீதியில் ஆகணும், ஹோமத்தில் பண்ணணுமா, விளக்கு வைக்கணுமா, பூஜை பண்ணணுமா, பரிகாரம் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயம் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறது பண்ணணும். நல்லப்பாக இருந்தாலும் இப்போ கெட்டப்பாலாம் பண்ண முடியும். செத்த பிறகு அதை ஆவியை சுற்றுதா பேயை சுற்றுதா எடுத்துன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் தர்ப்பணம் கொண்டு இங்கே பவானி கொடுத்துட்டு போனாலும் சரி, அதுக்கு அந்த பக்கம் போனாலும் யாருக்கு தெரியும்? அப்போ வந்து உயிரோடு இருக்கிற போது வேட்டி துணி வாங்கி கொடுத்து அவங்க வந்து கெட்டப்பாவே இருக்கட்டும், கொடுக்கலின்னு பரவாயில்ல. ஏன் சாமி? உண்மை தானது. அதனால் எல்லாமே வந்து வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெறணும், காசு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், பேர் கொடுக்கணுங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயம் சொன்னார் கணேசன். அதாவது விளக்கு வைக்கிற விஷயம் வந்து என்னென்னா, நைட்டு வந்து 3 மணிக்கு விளக்கு வச்சிடணும். 3 மணிக்கு எந்திரிச்சு கைகால் மணிக்கு பல் கழுவிட்டு விளக்கு மட்டும் கண்டினியூ வச்சு பாருங்கள். இல்லை, ஒரு நாள் வைங்க, ஒரு நாள் அந்த நேரத்தில் கரெக்டாக புஷ்கரண வம்சம் பார்த்துக்க அந்த நேரத்தில் வச்சுருங்க. 3 மணி 3 to 4 புஷ்கரண வம்சத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த விளக்கு வந்து அணையாமல் இருக்கணும், டெய்லி வந்து அணையாமல் இருக்கணும். 24 hours எரியிற மாதிரி ஒரு விளக்கு செட் பண்ணிக்கங்க, அணையா விளக்கு. நான் வந்து ஒரு இடத்துல வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு பில்டிங்கில் தீ பிடிச்சிரும். அப்புறம் தீ பிடிச்சி ஒரு 10 லட்சம் ரூபா நஷ்டமாகும். அப்புறம் போய் பார்த்தேன். அப்புறம் நான் யோசனை பண்ணி என்னடா பண்ணலான்னு ஒரு பூஜை வராகியம்மன் பூஜை ஒன்று பண்ணி கொடுத்தேன். மறுபடியும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக யோசனை பண்ணும்போது அங்கே அவங்க சாமியை கும்பிடுறதில்ல, விளக்க வைக்கிறதில்ல, சாமி கும்பிட்றது கிடையாது. அப்போ நம்ம சாமி கும்பிடுனா கும்பிடுவானா, கும்பிட மாட்டான். அப்போ அதுக்கு ரூட் என்ன அப்படின்னு கேட்டேன், விளக்கு மட்டும் வச்சுட்டு வா அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். ஏன்னா இப்போ கோயிலுக்கு போ, சாமி கும்பிடுனா கும்பிடு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் போவாங்களா போக மாட்டாங்களான்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன எதிர்பார்க்குற விஷயத்தை சொல்லணும். உடனே வச்சேன். ஏறக்குறைய 10 வருஷம் வந்து அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே வரல, தீயும் முடிக்கல, ஒன்றும் முடிக்கல. இதெல்லாம் நடந்த விஷயங்கள் அதெல்லாமே. அது யாரை கேட்டாலும் சொல்லுவேன், ஆளையும் கூட ப்ரூவ் பண்ண முடியும். எல்லா ஆளுகளும் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து தெய்வத்தை நம்ம உபாசனை பண்ணணும். வாக்கு பலிதம் சொல்கிறதுனா திருப்பி சொல்லணும். ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லி வள்ளலார் சொன்னார். உடம்புல தான் தெய்வம் இருக்குது, நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு பூரா அந்த தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதை நினைச்சுக்கணும். நம்ம இந்த கதவை சாத்திட்டு ஸ்க்ரீனை போட்டு கறி தின்னா சாமி தெரியாமல் போகாது. நம்ம நினச்சிக்கிறோம் கறி திங்கிறோம், மட்டன் திங்கிறோங்கெல்லாம் தெரியாமல் போகாது. அது அப்படித்தான் நடக்கிற விஷயம் எல்லாம். ஒவ்வொரு விஷயம் உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேர் மனிதர்கள், 800 இப்போ 1000 கோடியாக இருக்கேன். இதுக்கு மேலே கடலுக்குள்ள எத்தனை ஜீவராசி, எல்லா விஷயமும் தெய்வங்களுக்கு தெரியும். அப்போ தெய்வத்துக்கு பிறகு மறைக்க முடியுமா? அப்போ ஒவ்வொரு உடம்பே இந்த தெய்வங்கிறத லக்கணம் தான், உயிர் தான் தெய்வம், சிவன் தான் ஜீவன். அதனால் தெய்வம் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தை தெய்வத்தை நம்ம பார்த்துட்டு இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் நம்ம வந்து பெரிய ஆளாகிறோம். யாரையும் குறை சொல்லாதீங்க, எல்லா ஜோசியரும் நிறைய சொல்லுங்கள், வர்றவனுக்கு சந்தோஷப்படுத்துங்க. அவன் கஷ்டத்தில் வந்து இருக்கான் அப்படின்னு சொன்னால் வந்து கஷ்டம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். உதாரணம் வந்து நம்ம ஐயா இப்போ நம்ம அப்படியே கேட்டார், வீடு கட்டுற சமாச்சாரம் சம்மந்தமாக கேட்டார். அப்போ காரணம் என்னென்னா அவரோட நிலை அது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக என்ன பண்ணணுங்கிற விஷயம் அங்கேருந்து வரல. இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் சித்தர்கள் வழிபாடு அல்லது இறந்த மூதாதையர்களை வழிபடுறது. ஃபோட்டோ வச்சு கும்பிடக்கூடாது, அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணுறது. அது இந்த வேலை பண்ணணும். அது எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அரச மரத்துல எல்லாம் வந்து இந்த ஜோடி நாகங்கள் வச்சுருப்பாங்க. அந்த ஜோடி நாகங்கள் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து விளக்கு வச்சு அது பண்ணிட்டு வந்தாருன்னா டோட்டலாக லைஃப் மாறும். அல்லாவது எல்லாமே நம்ம பெரியவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, உங்களை சாமி இருந்தாலும் அந்த தண்டுவடம் தான் நாகங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. உடம்பில் இருக்கிற தண்டுவடம் தான் ராகுங்கிறது அதுதான். நீங்கள் முதுவலி வருதுன்னா நாகதோஷம் இருக்குது, இல்லைன்னா சும்மா அந்த தண்டுவடத்தில் வலி இருந்ததுன்னா நாகதோஷம் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் அதுக்குள்ளே பிரீதி என்னவோ மருத்துவம் பார்த்தா சரியாயிக்கல, அதுக்குள்ளே கோயிலுக்கு போனால் சரியாயிரும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு நாகர்கோயில், கேரளாவில் வந்து மன்னார் சாலை, இது சர்ப்பத்துக்கு அழகான கோயில். அது போய் விளக்கு வச்சா பிரச்சனை தரும். நீ எங்கே போகிறோமோ அந்த அதே மாதிரி இந்த பூஜை பொருள்களில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னொரு 2 நிமிஷத்துக்கு சொல்லிடலாம், முடிக்கலாம், 1:30க்கு முடிக்கணும். அதாவது அஷ்டகந்தங்கள்னு ஒன்று இருக்குது. அஷ்டகந்தம்னா அத்தர், ஜவாது, புனுகு, கஸ்தூரி, கோரோஜனை, குங்குமப்பூ,
செஞ்சந்தனம், இந்த கலவையை கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எங்கே வாங்கணும்னா எல்லா கடையிலையும் வாங்கக்கூடாது, கோயிலுக்கு ஒட்டின மாதிரி இருக்கிற கடையில் வாங்கணும். ஏன் கோயிலுக்குன்னா அங்கே தெய்வத்தோட நடமாட்டம் இருக்கும், தெய்வத்தோட வைப்ரேஷன் இருக்கும். எந்த பூஜை பொருள் நீங்கள் ஒரு அத்தர் வாங்குறீங்க, சென்ட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கோயிலோட ஒட்டு இருக்கிறதுல வாங்க. நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டே கடை போட்டிருக்கனாலும் போய் வாங்காதீங்க. நமக்கு அங்கே இருக்கிற இடத்துல ஒரிஜினல் புதுக்கு 10,000 ரூபா வரும், நீங்கள் அங்கே 10 ரூபா டப்பா வாங்க போதுமானது. இதை வாங்கி கலக்கி எடுத்து வச்சு சாமிக்கிட்ட வச்சு எல்லாத்தையும் மிக்சிங் பண்ணி ஒன்றா எடுத்து கலந்து எடுத்து புத்தி மெத்தியில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சர்வகாரி விஷயமே எதுவுமே தேவையில்லை. மூலிகை போட வேண்டாம், கருக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், நிஜம். இது யார் செஞ்சீங்களோ அன்னையிலேருந்து வந்து அந்த 12 பெட்டி உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். 6 வேலை செய்யும், 7 வேலை செய்யும், 8 12 பயங்கரமான எல்லாம் நினச்சிக்கோங்க. 12 தான் வந்து சேமிப்பு பணம், சேமிப்பு. பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் நீக்க சங்கனல் வீடு கட்டு சகல 12 கூட வந்து 2ல் வந்தால் தான் வீடு கட்டுவான். பங்கமில் வியத்தின் மன்னன். அப்போ 12 கூட வந்து இது பாட்டு ஜாதகலகரம் சொல்லக்கூடிய விஷயந்தான். அப்போ வந்து என்னென்னா 12 தான் பிக்ஸ் ரேட்டை பார்த்துட்டு 12 தான் இன்புட்டு, 12 கூட திசை, தன்னுக்கூடிய நட்சத்திரம், இதில் தான் நம்மளுக்கு பெரும்பணம் வர்றது பூரா அதுதான் 12 தான் வரும். ஆனால் மறைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை கையாளக்கூடிய முறைகள்லாம் நமக்கு சூட்சமங்களில் நம்ம தெரிவிக்கணும். அதுக்காக முயற்சி பண்ணி அந்த 12 கூடிய கிரகமோ 12 கூடிய தேவதை எதையோ அதெல்லாம் நம்ம கும்பிடணும். 12ஆம் இடத்துக்குரிய தேவதைகள் வந்து ஒன்று இருக்குது. அது லட்சுமியோட அக்கா தான், வேறு ஒன்றும் இல்லை, லட்சுமியோட அக்கா தான். ஸோ வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் வந்து தூரத்துலேருந்து வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து இந்த நான் பேசக்கூடிய நிகழ்ச்சியில் உலகளவில் 2 சேனல் 3 சேனல் போகுதுன்னு தெரியல, யார் பார்க்குறோமோ எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லா வளம் பெறணும். அதாவது எல்லோரும் ஜெயிச்சா தான் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ஜோதிடர் எப்போ சந்தோஷப்படுறான் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஜோசியம் சொல்கிறீங்க. எனக்கு வேறு என் மகன் வந்து அன்றைக்கி 98 என்னமோ ஒரு வீடு பாலக்கால் போட்டு கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ 98ங்கிற போது இப்போ 25 ஆச்சு, 25 2 27 வருஷம் ஆச்சு. அவர் வந்து போன தடவை மீட்டிங்கில் வந்து பாராட்டுறாரு, அன்னைக்கு கட்டி கொடுத்து இப்போ நான் எத்தனை வீடு கட்டியாச்சு பாரு அப்படிங்கிறார் வாஸ்து. அப்போ என்னென்னா அந்த நிஜம் அந்த பேர் வாங்குறது தான் ஜோதிடத்தில் முக்கியம். நான் பணம் வாங்கி சோப்பில் போடுறதெல்லாம் கிடையவே கிடையாது. பேர் வந்து வைக்கிறது எனக்கு மகனை பிடிச்ச விஷயம். இது எல்லாருமே நீங்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பேரை வாங்கணும், நல்ல பேரை வாங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல இருந்தாலும் சொன்னால் ஜோசியம் பழிச்சது அப்படிங்கிற விஷயத்தை பண்ணணும். நல்லா நீட்டான துணி போட்டுங்க. எப்போ வந்து ஒரிஜினல் இருக்குங்க, அதே ஒரிஜினல் எப்போ வீட்டுக்கு போனாலும் அதே மாதிரி இருங்க. எங்கே வந்தாலும் அந்த ஜோதிடன் என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட தன்மையிலே செயல்படுங்க. எந்த லக்கணமோ லக்கணத்தோட தன்மையிலே செயல்படுங்க. ஆக்டிவாக இருங்க. எப்போ வந்து போனால் நம்மளுக்கு வந்து எப்போ வந்து நம்ம குளிக்கிறோமா தினசரி குளிச்சிடணும், தலையோடு குளிக்கணும். இல்லை சளி பிடிச்சது மயிறு பிடிச்சது நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கே சொட்டை இருக்குதோ அங்கே வந்து மூதேவி உட்காந்துவா. காலக்கிழவுனாலும் சரி முதுகுக்கிழனாலும் சரி நல்லா ஊற்றி குளிப்பாங்க. நாம் என்றும் தலைக்கு வந்து குளிக்க மாட்டோம், ஐயோ தலைக்கு எதாலும் பிடிச்சிக்குமான்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றுமே சளி பிடிக்காது. அதனால் என்னென்னா தினசரி குளிக்கிறது கடமையை வச்சுக்கோங்க. இல்லை நான் 4 நாளைக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா சுடு தண்ணி ஊற்றிக்குங்க, குளி பிடிக்கணும்னா சுடு தண்ணி ஊற்றிக்கிங்க. கட்டாயம் குளிக்கணும். நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். கோபத்தை பூரா மூட்டை கட்டி வச்சுருங்க. என்ன ஆனாலும் சரி கோபத்தை பண்டல் போட்டு கட்டி வச்சுருங்க. என்ன டென்ஷன் பண்டல் பெருசாக போட்டு சாக்கு போட்டு எங்கள் கடலில் கொண்டு விட்டு போட்டு வந்துருங்க. எல்லாத்தையும் அத்தனையும் வேலை எழுதி இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். என்னால் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லாம் பேப்பரில் எழுதுங்க. வரிசையாக ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, உங்களுக்கு 1000 பிரச்சனை எல்லா பேப்பரும் எழுதுங்க. எழுதி என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சுருட்டி பந்து மாதிரி கட்டி கருப்பு நூலில் கட்டிட்டு அந்த ஆடுற மாதிரி இருந்தாலும் கட்டி வச்சுருங்க. கட்டினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும். இல்லைன்னு நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க. பிரச்சனைகள் பூரா தூக்கி பிரச்சனையும் வச்சிடக்கூடாது. இப்போ கம்ப்யூட்டரில் ஃபைல் இருக்கிற மாதிரி எத்தனை ஃபைல் இருக்குது தெரியுமா நம்ம உடம்புக்குள்ள? மனிதன் வந்து ஒரு மனிதன் வந்து 40 லட்சம் கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலானவன். ஸோ வந்து நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பீங்க இன்றைக்கி. இந்த காலத்தில் எல்லாமே தெரியும். பிரெயினில் RASன்னு ஒன்று செல் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து ஆழ்மனப்பதிவு கொடுக்கக்கூடியது, RAS. அதை நீங்கள் பிரெயின் போட்டு கூகுளில் எடுத்து பார்த்து படிங்க. அதையே அது பூரா விளக்கத்தை பூரா படிங்க. படித்தீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் நானும் தான். ஏன்னா நீங்கள்னு சொன்னால் தப்பாக போயிடும். எப்போ நம்ம படிக்கிறோமோ அப்போ தான் நம்ம மனசில் நீங்கள் என்ன எனக்கு வீடு வேணும் நினச்சிங்கன்னா தான் வீடு கிடைக்கும். சும்மா வந்து ஒன்றும் பண்ணால் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ஆசைப்படலின்னு எதுவுமே கிடைக்காது. எல்லாத்துக்கும் ஆசைப்படு அப்படிங்கிறத விஷயம். ஸோ வந்து ஒரு அற்புதமான தருணம். இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நிறைய கருத்துக்களை எல்லாம் வாங்கி இப்போ நல்லா
பூஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த பூஸ்டாக மதியம் வந்து உணவு வந்து சூப்பர் உணவு ரெடியாக இருக்குது. சூப்பரான உணவையும் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. டென்ஷனை உருன்னு இருக்காதுங்க, ஹாப்பியாக இருங்க. அதுதான் விஷயம். எதை கொண்டு போக போகிறீங்க சொல்லுங்க. உருன்னு இருந்துட்டா சண்டை போட்டு என்ன கொண்டு போக போகிறீங்க? யாருமே கொண்டு போக போகிறது இல்லை. யாரும் கொண்டு போகிறாங்களா? ஹாப்பி, பி ஹாப்பி, எல்லாம் என்ஜாய், அவ்வளோதான். அப்போது இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் எத்தனை பேர் சிரிச்சிட்ருக்கிறீங்க? சிரித்தா தான் அந்த வாய் விட்டு சொன்னால் நோய் விட்டு பிரச்சனை சொல்லி பழகுங்க. அதாவது ஒருத்தர் நம்ப விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்து ஜோசிங் எடுத்து தலை கட்டுவாங்க, கடுமையாக கட்டுவாங்க. அப்போ என்னென்னா சொல்கிறது வந்து என்னென்னா, யார் வாங்குறீங்களோ அவங்க கர்மம் பூரா நம்மளுக்கு வந்துடும். அதனால என்ன கொட்டக்கூடாது. கொட்டினா கர்மம் நம்மளுக்கு வந்துடும். சரின்னு சொல்லுங்கள், அது வராது நம்மகிட்ட. அந்த அனர்த்தம் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. சொல்ல அனத்திகிட்டே இருப்போம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ என்னென்னா, நமக்கு ஜெயிக்கிறதுக்கு நல்ல அற்புதமான தருணம் இது. உன்னை அடுத்தது வந்து விஸ்வாபஸ்ன்னு ஒரு வருஷம் வரப்போகுது. தமிழ் வருஷம், அழகான வருஷம் இது. அழகான வருஷத்தில் வந்து கிரகங்கள் கரெக்டாக உட்காருது. புதன் போய் குரு போய் அழகாக புதனோட வீட்டில் உட்காந்துக்குது. புதன் ஜோசிகாரர்களுக்குள்ள நாள் மவுஸ் வரப்போகுது. நல்ல ஒன்று பேரும் புகழும் மதிப்பார் விடுங்க. ஜோசியத்தை நிறைய படிங்க. ஜோசியத்தை நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள். சரியான முறையில் சொல்லுங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது எஸ்ஆர் நாள்லாம் சொல்லியே பழங்க. நடக்குமுங்க, இதுக்கு மேலே நடக்கும். நடக்கலாம்ங்கிற புள்ளியெல்லாம் சொல்லாமல் நடக்கும்னு சொல்லி பழங்க. வாக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் சொல்ல வாக்கு வந்துடும். சரிதான். ஒரு அற்புதமான நேரம். நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு கூப்பிட்டு என் மகனுடைய நிகழ்ச்சியில் கலந்ததில் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடன், காசு பணம் பேரு புகழுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்தவங்களாம் கேட்டுக்கொள்ளவங்க அனைவரும் நலமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு தங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.